நேர்களை வணக்கம். நான் உங்கள் மார்ஷல். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். தமிழ்நாடு அரசாங்கம் அமைக்கப்பட்டு 10 நாட்களுக்கு மேலாகியும் இன்னும் அமைச்சரவை முழுமை வரவில்லை. நிறைய பணிகள் அப்படியே கிடக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், ஸ்திரத்தன்மை இல்லை. ஏன்னா இந்த காங்கிரஸ்லேருந்து அமைச்சரவையில் சேர்க்கணும். இன்ஃபேக்ட் அவங்க முதல் நாளே அமைச்சரவையில் சேர்ந்துருக்கணும். ஏன் சேரலன்னு தெரியல. ஏன்னா அவங்க தான் முதல்ல போய் ஆதரவு கொடுத்தாங்க. அவங்கள சேர்த்துக்கல. அதன் பிறகு சி.வி. சண்முகம் தலைமையில் 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் அமைச்சரவையில் சேர்க்கப்பட வேண்டும் என்று ஒரு கருத்து நிலவுகிறது. அதாவது அவர்கள் அமைச்சரவையில் சேரப்போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. ஆளுநர் நாளைக்கு, அதாவது 20ஆம் தேதி கேரளாவிலிருந்து திரும்புகிறார். 2 மாநிலத்துக்கும் ஒரே ஆளுநர் தான். கேரளா ஆளுநர், தமிழ்நாட்டுக்கு பொறுப்பு ஆளுநர். நாளை மறுநாள் அமைச்சரவை விரிவாக்கம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது எந்த அளவு சாத்தியம் தெரியல. பல துறைகளுக்கு அமைச்சர் இல்லை. போக்குவரத்து துறை போன்றவற்றுக்கு அமைச்சர் இல்லை. இந்து சமய அறநிலைத்துறைக்கு அமைச்சர் இல்லை. உயர்கல்விக்கு அமைச்சர் இல்லை. ஆதிதிராவிடர் இதெல்லாம் அமைச்சர்கள் இல்லை. அமைச்சர்களாக ஒதுக்கப்பட்ட இலாக்காக்களும் கூடுதலாக நிறைய இலாக்காக்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் கண்டிப்பாக ஒரு அமைச்சரால் நிர்வகிக்க முடியாது. அது விரிவாக்கத்தின் பொழுது கண்டிப்பாக அது புதியவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படும். தெளிவாக தெரியுது. எப்போ போடுவாங்கன்னு தான் புரியல. ஏன்னா இதில் காங்கிரஸுக்கு கொடுப்பது புரிந்து கொள்ளாது நடந்துடும். ஏன்னா அவங்க இப்போ அலையன்ஸ் இதில் முதலே ஆதரவு கொடுத்துட்டாங்க. சிக்கல் இந்த 25 பேர் அமைச்சராக்கிறதுல கவர்னர் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரா, கேள்விகளை எழுப்புவாரான்ற சந்தேகம் இருக்கிறது. 2023 சிவசேனா உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஒரு கட்சியிலிருந்து விலகி வருபவர்கள் 3/2 பங்கு வெளியேறி அவர்கள் ஆளும் கட்சியுடன் இணைந்து விட வேண்டும், தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதான் கட்சி தாவலிருந்து தப்ப முடியும். அவங்க தனிக்குழுவாக 3/2 பங்கு இருந்து இயங்கினாலும் கூட அவர்கள் மீது கட்சி தாவல் பாயும் என்பதுதான் சட்டம். அதான் தீர்ப்பு. அப்படி பார்த்தா இவங்க முதல்ல 3/2 பங்கும் இல்லை. இவங்க தாவேக்காலையும் இணையில. 47, 32, 27, 25 முதல்ல 3/2 பங்கு இல்லை. ரெண்டாவது இவங்க இணையவும் இல்லை. இணைஞ்சாலும் சிக்கல் வரும் 3/2 பங்கு இல்லைன்னா. ஸோ இவங்களுக்கு 3/2 பங்கு இல்லை. இணைஞ்சாலும் சிக்கல், இணைஞ்சா சிக்கல் இல்லை. 3/2 பங்கு இல்லை. 3/2 பங்கு இல்லைன்னும் போது இணைஞ்சாலும் சிக்கல், இணையாட்டி சிக்கல். இவங்களுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி பார்த்தா சபாநாயகர் அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். ஆனால் இந்த சபாநாயகர் செய்ய மாட்டார். அப்போ பல மாதங்கள் அது ஓடும். கோர்ட்டுக்கு போவோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு, ஹைகோர்ட்டுக்கு போவோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம். என்ன நடக்கும் தெரியாது. இந்த அமைச்சரவை விரிவாக்கத்திற்கான காலதாமதத்திற்கு அதுவும் ஒரு காரணம் என்று கூறப்படுகிறது. 2வது, ஆளுநர் கேரளாவில் இருந்தார். நேற்று தான் அங்கு பதவி பிரமாணம் புதிய அரசு பதவியேற்றது. நாளை மாலை வருகிறார் என்று சொல்லுகிறார்கள். அவர் வந்த பிறகு இங்கே என்ன நிலைமை என்று நமக்கு தெரியவில்லை. அமைச்சரவை விரிவாக்கம் நாளை மறுநாள் இருக்குமான்னு தெரியல. நாளை மறுநாள் ஒருவேளை அமைச்சரவை விரிவாக்கம் இருந்து இந்த சி.வி. சண்முகம் தலைமையிலான குழு அமைச்சர்களாக பொறுப்பேற்றால் அரசுக்கு ஒரு ஸ்திரத்தன்மை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இலக்காக்கள் பகிர்ந்தளிக்கப்படும். பட் ஸ்திரத்தன்மை என்று சொன்னால் வித்தின் கோர்ட். அதன் பிறகு நடக்கக்கூடிய லீகல் ஃபைட் கண்டிப்பாக பல மாதங்களிலிருந்து சில ஆண்டுகள் வரை கூட நீளலாம். இதை கடந்து மற்ற தாவேகா நிர்வாகிகள் இருக்காங்க, தாவேகா எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அவங்கள போடுறதுல, குறிப்பிட்ட அளவில் போடுறதுல என்ன சிக்கல் இருக்கு? இல்லைங்க, அதுக்கு அர்த்தம் இல்லைங்க. ஏன்னா இப்போ இவங்க மெயின் 9 பேரை போட்டாச்சு. தாவேக்கால் 9 பேரை போட்டாச்சு. கூடுதலாக சில பேரை போடலாம். மொத்தம் 30 பேர் கிட்ட, 33 பேர் வரைக்கும் போகலாம். ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் 33-34 பேர் இருந்தாங்க. அந்த 1/3 வரைக்கும் 10ல் 1 பங்கு வரைக்கும் இருக்குன்றாங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் 15% வரைக்கும் போகலான்றாங்க. அது பிரச்சனை இல்லை. தாவேக்காலேருந்து அவங்களை தனியாக ஆக்குறதுல ஒரு சிக்கலும் தீரப்போகுது. அப்போ போட்டாலும் இதே சிக்கல் தான் தொடரும். மொத்தமாக அவங்கள எல்லாருக்கும் 9 பேருக்கும் இதை பிரித்து கொடுத்துருக்கலாம். அவர் நினச்சிருந்தாருன்னா அவங்க ஆளுங்களையே மொத்தமாக போட்டிருக்கலாம். முடியாது. இல்லை, காங்கிரஸ் அகாமடேட் பண்ணணும், ஏடிஎம்கேலேருந்து பிரிஞ்சு வரவங்களையும் அகாமடேட் பண்ணணும். ஒரு ஆளுநர் ஒத்துப்பாரு. இப்போ செந்தில் பாலாஜி விவகாரத்துலலாம் ஆளுநர் சில விஷயங்களை முன் வச்சு அதை தள்ளி போட்டாரு. இந்த மாதிரி கட்சி தாவல், குதிரை பேரம், இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. நல்ல கேள்வி. இப்போதான் நீங்கள் பாயிண்ட் போறீங்க. ஆளுநர் நினைச்சால் தடங்களை ஏற்படுத்த முடியும். ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் 2023 மே மாதம் அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தான் லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். ஏன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அடுத்த ஜட்ஜ்மெண்ட் வரல. அதை மாற்றக்கூடிய அடுத்த ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் இறுதியானது. அந்த ஜட்ஜ்மெண்ட் தெளிவாக இருக்கு. பேரண்ட் பாடி பெருசா, லெஜிஸ்லேச்சர் பாடி பெருசா, தாய் ஸ்தாபனம் பெருசா,
சட்டமன்ற கட்சி பெருசானா தாய் ஸ்தாபனம் தான் பெருசு. அவங்க கொடுக்குற தாய் ஸ்தாபனம் கொடுக்குற கொறடா உத்தரவு தான் செல்லும். ரெண்டாவது, இருக்கிற அசம்பிளியில் 3/2 பங்கு பிரிந்து வந்து ஆளுங்கட்சியோட இணைஞ்சாதான் தப்பிச்சாங்க. அவங்க பிரிஞ்சு வந்து தனியாக இயங்கினாலும் அவங்க மேலே கட்சித்தாவல் தடை சட்டம் பாயுன்றாங்க. இவங்க முதல்ல 3/2 பங்கும் இல்லை, சேரவும் இல்லை. அப்போ இதை சுட்டி காண்பிச்சு, இந்த ஜட்ஜ்மெண்ட்டை சுட்டி காண்பிச்சு ஆளுநர் விஜயிடம், முதலமைச்சர் விஜயிடம் கேள்விகளை எழுப்பலாம். அமைச்சரவை விரிவாக்கத்திற்கு அவர்களுக்கு அவர் ஆனால் மறுக்க முடியாதுன்னு ஒரு வியூ இருக்குது. இதெல்லாம் கோர்ட்டில் போய் பார்த்துக்கோங்க, சபாநாயகர் பார்த்துப்பாரு. அமைச்சரவை என்பது முதலமைச்சரின் தனி உரிமை. ஆங்கிலத்தில் சொல்றதுனா இட்ஸ் a prerogative of the chief minister. இல்ல அந்த தனி உரிமையை தானே ஆல்ரெடி இருந்த செந்தில் பாலாஜி இருக்கு. ஆர்.என். ரவி. அது என்னன்னா, அது எப்படி போய் மாட்டுச்சுன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து அவர் வந்து எப்படி மந்திரி ஆறாருன்னு கேள்வி எழுப்புது. சுப்ரீம் கோர்ட் கேட்டுதுன்னா வேற. சுப்ரீம் கோர்ட் ஃபைனலா அவங்க கூட வந்து என்ன சொன்னாங்க, நீ வந்து மந்திரியா ஆகக்கூடாதுன்னு அவங்க சொல்லலை. நல்லா கவனிக்கணும், சுப்ரீம் கோர்ட் சொன்னது. நீங்க மந்திரி ஆனீங்கன்னா உங்க ஜாமீன் போயிடும். அப்படி மந்திரி ஆகிட்டு போய் ஜெயிலில் இருந்தாங்க. மந்திரி ஆவாதுன்னு சொல்லலை. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ கூட உச்சநீதிமன்றம் வந்து ஒருத்தர் மந்திரியா இருக்கிறதே இல்லாம இருக்கிறதுன்றது முதலமைச்சரோட தனி உரிமை. ஆங்கிலத்தில் சொன்னா இட்ஸ் a prerogative of the chief ministerன்றது சுப்ரீம் கோர்ட் செந்தில் பாலாஜி விஷயத்துல கூட மீறல. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, நீங்க மந்திரி ஆகக்கூடாது நாங்க சொல்லலை, ஆனா மந்திரி ஆனீங்கன்னா பெயிலை கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதோட அர்த்தம் நீ மந்திரி ஆனீங்கன்னா ஜெயிலுக்கு போக. அதனாலதான் அவர் மந்திரி பதவி ஏற்காம போனாரே வழியே சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்க அவரை மந்திரி ஆக்க கூடாதுன்னு எங்கேயுமே சொல்லலை. இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஒருத்தரை இந்த ஜட்ஜ்மெண்ட்டை மீறியும் ஆளுநர் இவர்களுக்கு வேலுமணி தரப்புக்கு பதவி பிரமாணம் செய்துத்தான் தீர வேண்டும் என்று ஒரு கருத்து நிலவுகிறது. அந்த தன்னுடைய அப்ஜெக்ஷனை கவர்னர் சொல்லலாம், ஒரு நாள் டைம் எடுத்துக்கோங்கன்னு கேட்கலாம். அடுத்த நாள் போய் முதலமைச்சர் வந்து இல்ல இதுல என்னுடைய சட்ட நிபுணர்கள் வந்து இது பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க, சிவசேனா வழக்கு இதுக்கு பொருந்தாதுன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்றாருன்னா கவர்னர் ஏத்துக்கிட்டு தான் ஆகும். கவர்னர் வந்து அதை மறுக்க முடியாது. கவர்னர் வந்து யார் முதலமைச்சர் அமைச்சர் இல்லை என்பது முதலமைச்சர் மட்டும்தான் முடிவு செய்தார். கவர்னர் வந்து அதை தடுக்கவே முடியாதுன்னு ஒரு வியூ இருக்குது. மத்தியில் பிரதமர் குடியரசுத் தலைவரிடம் போய் வந்து இன்னார் தான் எனக்கு அமைச்சர்னா அவங்களுக்கு வந்து எம்எல்ஏவா எம்பியா இருக்காங்களா, அல்லது எம்பியா இல்லாட்டி கூட 6 மாசத்துல எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்து தகுதி நீக்கம் செய்யப்படாதவர்கள் என்ற ஒரு அளவுக்குள் மட்டும்தான். அப்படி பார்க்கும்போது இவங்கெல்லாம் எம்எல்ஏக்கள். அவங்க எம்எல்ஏக்களாக இருக்காங்கன்றது போதும். அது இல்லாட்டியும் பண்ணலாம், அது இருக்காங்கன்னா தட்ஸ் இனஃப்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. எனவே நீங்கள் சொல்கிற பாயிண்ட் வந்து ஐஎஸ் இன்பதுரை அவங்க காங்கிரஸ் ஏடிஎம்கே எம்பி தொடர்ந்து இதை வலியுறுத்திட்டு இருக்காரு, ட்வீட் போடுறாரு, மனுக்கள்லாம் சிலரிடம் கொடுக்குறாரு என்று நான் கேள்விப்பட்டேன். அந்த பாசிபிலிட்டி வந்து கவர்னர் அப்ஜெக்ஷனை ரைஸ் பண்ணலாமே ஒழிய தடுத்துட முடியாதுன்றாங்க. நிரந்தரமாக தடுக்க முடியாது. வேணா நீங்கள் கவர்னர் வந்து சீஃப் மினிஸ்டர்கிட்ட சொல்லலாம், நீங்கள் மறுபரிசீலனை செய்யுங்கள். அடுத்த நாள் வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து இல்லை இவர்கள் எனக்கு அமைச்சராகத்தான் தீர வேண்டும்னா கவர்னர் அதை தடுக்க முடியாது, சட்டம் தெளிவாக இருக்குது. பட் அவங்க அமைச்சரான பிறகு டிஸ்குவாலிஃபை ஆனாங்கன்னா பதவி போயிடும், அது வேறு விஷயம். இல்லை இது இன்னொன்று, இப்போ கவர்னர் ஒரு வேளை பிடிவாதம் பிடிக்கிறார், தடுக்கிறார், விஜய் கோர்ட்டுக்கு போக முடியுமா? இந்த கட்சி தாவி எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டு போக முடியாது, அவசியம் இல்லை. ஏன்னா வந்து கவர்னர் வந்து நிரந்தரமாக இதுவும் நல்ல நிரந்தரமாக கவர்னர் நான் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க மாட்டேன்னு சொல்கிறாருன்னா விஜய் கோர்ட்டுக்கு போக முடியுமான்றீங்க? நல்ல கேள்வி. கட்சி தாவை எம்எல்ஏக்களை வைத்துக் அதான் மார்ஷல், இது நல்ல கேள்வி, ரொம்ப நல்ல கேள்வி. இது இட்ஸ் வெரி குட் கொஸ்டின். அவருக்கு வந்து தான் நினைத்ததே செய்ய முடியல கவர்னர் கிட்டன்னா விஜய்க்கு 2 ஆப்ஷன் இருக்கு. முதல்ல குடியரசுத் தலைவர்கிட்ட போகணும். ஏன்னா கவர்னருக்கு எதிரான கம்ப்ளைண்ட் வந்து பிரசிடென்ட் கிட்ட தான் போக முடியும். இந்த பிரசிடென்ட் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அப்போ ஒரே ஆப்ஷன் கோர்ட்டுக்கு போகிறதும். ஸோ உங்கள் கேள்விக்கான பதில், விஜய்க்கு அப்போ ஆப்ஷன் வந்து ஒரே ஆப்ஷன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அங்கே சிக்கல் என்னன்னா, ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை காரணம் காமிச்சு தான் நான் சேர்க்க மாட்டேன்றாருன்னு வரும்போது எப்படி வேணா ஆகலாம். ஓகே, புரியுதுங்களா நான் சொல்றது? நீங்கள் சொல்கிற பாசிபிலிட்டி எல்லாமே இருக்குது. இது ரொம்ப சிக்கலான சூழல். இது அரசியலமைப்பு சாசனம் வந்து எப்படிலாம் வளைஞ்சு கொடுக்கும் அல்லது வளைக்கப்படும் என்பதற்கு இவையெல்லாம் உதாரணம். நல்ல பாயிண்ட், நல்ல கொஸ்டின். இது கவர்னர் ஒத்துக்கலைன்னா முதலமைச்சர் மாநில அரசு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியுமான்னு கேட்குறீங்க. போகலாம், வாய்ப்பு இருக்கு. அப்படி போகணும்னா இன்னமும் சிக்கல். ஆனால் அப்படி போனால் அது விஜய்க்கே சிக்கலாக மாற முடியும். விஜய்க்கே சிக்கலாக மாறலாம். ஏன்னா தகுதி நீக்கம் செய்யப்படுபவர்களை, ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தெளிவாக இருக்கு. இது பாருங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க.
2023 மே மாதம் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப 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 தெளிவாக இருக்குது. அதுக்கு பிறகு வேற எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இன்னும் கரெக்டாக 3 ஆண்டுகளாவது அதுக்கு பிறகு வேற எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் வரல. அந்த ஜட்ஜ்மெண்ட் நான் மறுபடியும் சொல்றது தெளிவாக இருக்குது. 2/3 வந்ததுன்னா ஸ்பிளிட்டு, ஆனால் 2/3 வந்தாலும் அவன் மெர்ஜ் பண்ணிடணும், தனியாக இருக்கக்கூடாது. இங்கே 2/3 இல்லை, மெர்ஜும் ஆகலை. அப்போ இது வந்து கிறிஸ்டல் கிளியர் கேஸ் ஃபார் டிஸ்குவாலிஃபிகேஷன். இது வந்து தலை மேலே தொங்குற கத்தி. இந்த 25 பேர் நாளைக்கு மந்திரி ஆகிறோம் அல்லது தனியாக செயல்படுறாங்க அப்படின்னா மந்திரி ஆவாட்டி கூட இவங்க டிஸ்குவாலிஃபை ஆவாங்க. இப்போ இந்த விஷயத்தை எடப்பாடி சீரியஸாக கன்சிடர் பண்ண ஆல்ரெடி கொடுத்துருக்காரு. ஸ்பீக்கர்ட்டையும் கொடுத்துருக்காரு, கவர்னர் செக்ரட்டரியும் போய் பார்த்து கொடுத்துருக்காரு. ஸ்பீக்கர் நடவடிக்கை எடுக்கணும்னா அவர் கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட் போவார். இவங்க மந்திரி ஆனால் ஆவாட்டியும் அவர் ப்ரொசீட் பண்ணணும்னு நினைச்சாருன்னா, ஒருவேளை அவர் ஓபிஎஸ் கேஸில் 11 பேர் எதிர்த்து குத்தினப்ப டிஸ்குவாலிஃபிகேஷனே அவர் கேட்கல, அந்த மாதிரி இருந்ததுன்னா வேற விஷயம் உங்களுக்கு. ஸோ இது ரொம்ப குழப்பமான ஒரு சூழ்நிலை. இது கவர்னர் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டாருன்னா விஜய்க்கு பிரச்சனை அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓராண்டுக்காவது இருக்காது. ஏன்னா இது ஓடும். இது அவங்க டிஸ்குவாலிஃபைக்குனால பல படிகளை தாண்டணும். பட் சபாநாயகர் பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுக்கிறாருன்னா நல்ல கேள்வி. இது விஜயோட ஆப்ஷன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுல இருக்க சிக்கல் சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருக்கு, தெளிவா இருக்கு. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை காரணம் காமிச்சா நான் பதவி பிரமாணம் செய்ய மாட்டேன்னு செல்வமட்டு யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி பேசும், இல்லை கவர்னர் செக்ரட்டரி சொல்வார். அப்ப என்ன பண்ணுவீங்க? பிரச்சனைக்குரியதை வச்சுக்கிட்டு பிரச்சனைன்னு போக முடியாது. எப்படி போவீங்க? எந்த அடிப்படையில் நான் வந்து இவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு மாட்டேன்னு சொல்றேன்னா அது நீங்க கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டு. இப்போ உங்ககிட்டே வந்திருக்காங்க, நான் என்ன செய்யுது? நீங்க சொல்லுங்க வழின்னு என்ன பண்ணுவீங்க? ஆனால் அப்பயும் என்ன சொல்றாங்க சில பேர் வந்து, அப்பயும் அது புது கேஸு, பதவி பிரமாணம் செய்யறதுன்றது வேற, டிஸ்குவாலிஃபிகேஷன் வேற, அது அடுத்த ஸ்டேஜ் பார்த்துக்கலாம்னு கூட ஆர்கியூ பண்ணுவோம். ஏன்னா நம்ம கோர்ட் எப்படின்னா அது வந்து அன்பிரடிக்டபிள். ராவுத்தர் குதிரணும், முன்னால போனா இடிக்கும், பின்னால போனா மேபி இதை தனி வழக்கா வச்சு விசாரிக்கலாம். அப்படிதான் ஒரு டிஃப்ரெண்ட் கேஸ். மந்திரி ஆயிட்டாங்கன்னா தப்பிச்சுக்கிறாங்கப்பா, குறைஞ்சது 1 வருஷமா வண்டி ஓடும். ஓகே, மந்திரி ஆக்க கவர்னர் ஒத்துக்கலன்னா சிக்கல் தான். இல்ல அங்க இபிஎஸ் போயிட்டு ஒரு கேவியட் போட முடியாதா? போடுவாரு. எஸ், யூ ஆர் ரைட். ஆல்ரெடி அவர் கவர்னர் செக்ரட்டரி கொடுத்துருக்காரு. நல்லா கவனிங்க. இவங்க வந்து இவங்க மேல சிவி சண்முகம் தரப்பு, இபிஎஸ் தரப்பு மேல நடவடிக்கை எடுக்கணும் ஒன்லி ஸ்பீக்கர்ட்ட தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த 25 எம்எல்ஏக்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு ஸ்பீக்கர்ட்ட கொடுத்தது மட்டும் இல்லாம இவங்க கவர்னர் செக்ரட்டரியும் கொடுத்துருக்காங்க. அப்ப விஜய் போனா எதிராக கவர்னர் தரப்பு போறதை தாண்டி அங்க ஒண்ணு இபிஎஸும் போவார். அவர் முதல்ல போயிடுவாரு. கவர்னர் போவாட்டி கவர்னர் வந்து போய் அப்பயே நிற்பாங்க, கட்டையை கொடுப்பாங்க, கொடுக்காதீங்கன்னு. இவ்வளவு சிக்கல் இருக்குது இது உள்ள. அமைச்சரவை பதவி ஏற்பதற்கு முன்பாகவும் சிக்கல், ஏற்றாலும் பிறகு பெரிய சிக்கல். இது வந்து இதுல வந்து எடப்பாடி நினைச்சாருன்னா இந்த மூவ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பிளாக் பண்ணலாம், பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இதுல இன்னும் இது வந்து ஒரு வேளை நடக்காம போகுதுன்னு வச்சுங்களேன், அந்த அதிமுகவில இருந்து போகிற எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக பதவி ஏற்க முடியாம போகுதுன்னா உண்மையாக அது யாருக்கு தலைவலி, யாருக்கு சிக்கல்? விஜய்க்கு தலைவலி, விஜய்க்கு சிக்கல். விஜய்க்கு என்ன சிக்கல்? இந்த நம்பர்ஸ் பத்தாது. இந்த நம்பர்ஸ் வச்சு ஆளுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவங்க பல பிரச்சனைகள் இவர்களால் வரும். இவங்க உள்ளாட்சி தேர்தல்லாம் வரும்போது திமுக பக்கம் போய் நிற்பாங்க. திமுகவோட கூட்டணியில் இருந்துட்டு விஜய் ஆதரிப்பாங்க. அங்கேயே உறவு வரும். அமைச்சரவையில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் திமுக கூட்டணியில் தான் தொடர்றோம், குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாதுன்னு விஜய் ஆதரிக்கணுன்றாங்க. இதுவே வந்து ரொம்ப மோசமான இரட்டை நிலைப்பாடு. இது வந்து இப்போ ஓடும். நாளை உள்ளாட்சி தேர்தல் வருது, ஒரு இடைத்தேர்தல் வருது, அப்போ என்ன பண்ணுவேன்? ஆளுங்கட்சி ஆதரிச்சு எதிர்கட்சி கூட்டணியில் இருப்பியா? வெக்கக்கடா இல்லை, இது வேலி கூத்தா இல்லை? எதை சொல்லி ஓட்டு கேட்ப? உள்ளாட்சி தேர்தலில் நீ ஆதரிக்கிற விஜய் ஆதரிச்சு கேட்பியா, இல்லை நீ கூட்டணியில் இருக்க திமுக ஆதரிச்சு கேட்பியா? எப்படி ஓடும் இது சொல்லுங்க. இல்ல அப்ப என்னைக்குமே விழுபறியில ஒரு அரசு தொங்கு சட்டமன்றம் வருதுன்னா ஆதரிக்கிற கட்சிகள் அமைச்சரவைக்கு உள்ள இருந்தாதான் அதுக்கு ஸ்திரத்தன்மை இருக்கும், வெளியில இருந்தா இருக்காது. அதனாலதான் உள்ள எடுத்து போடுன்றது. ஒரு மந்திரி பதவி கொடுத்தா போக மாட்டான், சீக்கிரமா போக மாட்டான். நீங்க வெளியில இருந்து ஆதரிக்கிறாங்கன்னா எந்த நேரம் வேணா கவுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களோட இருக்கிற முரண்பாடு காரணமாக இந்த எம்எல்ஏக்கள் வெளியில இருந்து இருக்கா? இந்த 25 பேரும் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்க வாய்ப்பு இல்லை. இப்ப வழியில தானே ஆதரவு கொடுத்துருக்காங்க.
அவங்க தான் ஆதர்ஸ் தானே ஓட்டு போட்டாங்க. இல்ல ஆதரிச்சு ஓட்டு போட்டாங்க. அதனால தான் டிஸ்குவாலிஃபை பண்ணி போய் கேட்கறாங்க. இல்ல ஒருவேளை அமைச்சரவையில பங்கேற்க முடியாமல் போனால் இவர்கள் நீண்ட காலத்துக்கு ஆதரவு கொடுக்க மாட்டார்களான்ற. கொடுக்க மாட்டான். மந்திரி பதவியெல்லாம் நம்ம எப்படி கொடுப்போம்? கொள்கை தங்கங்களான்னு மந்திரி சபையில சேர முடியாது, கவர்னர் ஒத்துக்க மாட்டேன்றாரு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா பதவி போயிடும், நெருக்கடி முத்துதுன்னு தெரிஞ்சதுன்னா இந்த 25 பேர் விஜய்க்கெல்லாம் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க சார். அதிமுக ஜெயிக்கலான்ற ஒரு காரணத்தை வச்சு வந்திருக்காங்க சார் இவங்க. அது வெளியில சொல்ற காரணம். மந்திரி பதவி வேணும் தான் வந்திருக்காங்க. இதுமாங்க உங்க சந்தேகம்? அவங்களுக்கு மந்திரி பதவி வேணும், இவருக்கு மெஜாரிட்டி வேணும் சொல்றாங்க, நம்புறோம். நம்பாதீங்க. நம்மளா நீங்க முட்டாள. உண்மையான காரணம் அவங்களுக்கு அமைச்சர் பதவி வேண்டும். தெளிவா இருக்குதுங்க. இவங்க உள்ள போனாலும் பிரச்சனை, வெளியில வந்தாலும் பிரச்சனை. தொங்கு சட்டமன்றம் வந்து என்னெல்லாம் நடக்குமோ அதான் இப்ப நடக்கும். அப்ப விஜய் பிரச்சனைகளே இல்லாமல் நகர்த்துவதற்கு உண்டான ஒரே வழி என்ன? இவங்கெல்லாம் நம்ம ரவிக்குமார் அவர்கள் சொல்ற மாதிரி அதிமுகல இருந்து வெளில வந்து தாவேகா சின்னத்துல போட்டிட்டு நின்று ஜெயிக்கணும். அது ஒரு வழி. ஆனா ரிசைன் பண்ணிட்டு, ரவி சொல்றதுதான் கரெக்ட். 25 பேர் ரிசைன் பண்ணிட்டு போய் எலெக்ஷன் நின்று வரணும். எலெக்ஷன் கமிஷன் அவ்வளவு சீக்கிரம் எலெக்ஷன் நடத்தாது. அப்ப இவங்க இருக்கிறத விட்டு ரோட்ல நிற்பாங்க. சரி, அப்படியே எலெக்ஷனுக்கு போற அத்தனை பேரும் ஜெயிப்பான்னா உத்தரவு. ஏற்கனவே வேவை நம்ம பார்த்துட்டோம்ல. அது வேவு எப்பயுமே இருக்கும். 10 நாள் மேல இந்த வேவு இப்ப இருக்காது, இல்லை மாறிட்டே இருக்கும்ல. அதுல ஒரு ரிஸ்க் இருக்குல்ல. ஒரு 5 பேர் 10 பேர்னா பரவாயில்ல, 25 பேருங்க மினி ஜெனரல் எலெக்ஷன். இப்ப ஏடிஎம்கேல ஒரு ஸ்பிளிட் அப்படின்ற ஒரு வகையில கூட கன்சிடர் பண்ண முடியாதா? இது ஸ்பிளிட் தாங்க. இல்ல ஆல்ரெடி ஒரு ஸ்பிளிட். ஒருவேளை எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த கேஸ் எல்லாம் போகுது. அது ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல. எலெக்ஷன் கமிஷனுக்கு போச்சுன்னா அங்க வேற எது உண்மையான அதிமுக, எது உண்மையான அதிமுக, அது வேற இஷ்யூ. கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இஷ்யூ. அது வேற இஷ்யூ. இவங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு போனாங்கன்னா அது வேற பிரச்சனை. அது அசம்பிளிக்குள்ள சபாநாயகர் செய்ய வேண்டியது இதுதான். முன்னால இருக்கிறது இவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணுன்னு எடப்பாடி கேட்டார்னா, எடப்பாடி தான் அதிமுக தாய் ஸ்தாபனம், பேரண்ட் பாடி தான் மெயின். வந்தவன் 32 பேர் இல்ல. அப்படியே 32 தான் மெர்ஜானா தான் தப்புவான். மெர்ஜா இல்லைன்னா இப்ப சபாநாயகர் வந்து எடப்பாடி ஆளா இருந்தா இவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிடலாம். பண்ணுவாரு, கண்டிப்பா பண்ணுவார். 32 இருந்தாலும் பண்ணுவார். இதுலயுமே விஜய்க்கு ஒரு சாதகமான அம்சம் இருக்குல்ல. ஒருவேளை ஆதரவு கொடுக்காம போனா கூட சபாநாயகருக்கு டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டா விஜய்க்கு ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்கா மெஜாரிட்டி வந்துடும், அந்த நம்பர் வந்துடும். ஆனா அது 25 பேர் எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஏடிஎம்கே ஜெயிச்சு வந்துச்சுன்னா அது வரைக்கும் தாக்கு பிடிக்கும். நம்பர்ஸ் குறைஞ்சுன்னா மெஜாரிட்டி. ஏன்னா மெஜாரிட்டி நம்பர் இப்போ 25 போச்சுன்னா எவ்வளவு வருது? 219. 219ல பாதி எவ்வளோ? 105. ஆல்ரெடி 112. அவங்களுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி. ஆமா, இந்த லெஃப்ட் எல்லாம் தவிர்த்தா கூட வந்து சிங்கிள் 7 5 பிளஸ் காங்கிரஸ் 112, அமமுக 113 இருக்குது. 7 சீடு கூட இருக்குது. ஆனா அது இவங்க டிஸ்குவாலிஃபை ஆகணும்ல. 25 பேர் டிஸ்குவாலிஃபை ஆகணும்ல. ரிசைன் பண்ணா கவர்மெண்ட் தப்பிச்சுக்கும். ஆனா இருக்கிறதுல மெஜாரிட்டி இருக்கு அவங்களுக்கு. விஜயனுடைய ஆட்சி நிர்வாகம் எப்படி சார் போயிட்டு இருக்கு? ஒண்ணுமே இல்லை. 8 நாள்ல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இதை பத்தி கருத்து சொல்வது முட்டாள்தனமான. ஆட்சிக்கு வந்து 8 நாள் கூட முடியல, 7 நாள் தான் முடிஞ்சிருக்கு. 9 நாள் முடியுது. ஞாயிற்றுக்கிழமை 7, இந்த ஞாயிறு 8, திங்கள் 9, 10 நாள் ஆயிருக்கு சார். இல்ல இப்பயே என்ன பிரச்சாரம், முதல்வராகி முதல் 3 கையெழுத்த போட்டாரு, ஒண்ணுமே மக்கள் வரவேற்கும்படியாக இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை முன் வச்சு எதிர்கட்சிகள்லாம் சார், நான் திரும்ப சொல்றேன், இந்த 10 நாளை பத்தி எதுவும் பேச விரும்பல. அது ரொம்ப ப்ரிமெச்சூர். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு பேசுறாரு, இப்பவும் நாங்க தான் ஆட்சியில இருக்கோம். இப்படியெல்லாம் பேசுவதன் மூலம் அவர்களுக்கு மகிழ்ச்சி என்றால் நமக்கும் மகிழ்ச்சி தான். அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அவர் சொல்ற காரணம், நாங்கள் கொண்டு வந்த திட்டங்களை தான் இந்த அரசு நிறைவேற்றிட்டு இருக்கு. அதுதாங்க சொல்றேன். இது லாஜிக்கான காரணமா பார்க்கல. 10 நாள் கூட ஆகாத ஒரு கவர்மெண்ட்டை பார்த்து நாங்கள் தான் இன்னமும் ஆட்சியில் இருக்கோம்னு ஒரு அனுபவம் வாய்ந்த கட்சி, 76 ஆண்டு கால கட்சி சொல்லுதுன்னா சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. இன்னமும் தேர்தலுக்கு முன்பாக தாவேகா வந்து இன்ஸ்டாகிராமை வச்சு மற்ற சமூக வலைதளங்களை வச்சு தான் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னமும் நிறைய விஷயங்களுக்கு, நடக்காத விஷயங்களுக்கு தாவேகா தான் பண்ண மாதிரி கிரெடிட்ஸ் எடுத்து நிறைய விஷயம் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க சமூக வலைதளங்கள் அவருடைய ஆதரவாளர்கள். 10 நாள் தாங்க ஆகுது. ஒரு புது கவர்மெண்ட் வந்துருக்குங்க. அதுக்குள்ள ஏன் எவ்வளவு தூரம் வந்து பொறாமை கொண்டு இவங்க எல்லாம் பேசுறாங்கன்னு தெரியல. கொஞ்சமாவது டைம் கொடுங்க. ஒரு 3 மாசமாவது டைம் கொடுக்கணும். சமூக வலைதளங்கள் மூலம் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அதில் என்ன தவறு? சரி, சில விஷயங்களுக்கு நம்ம வந்து பொறுத்திருந்து பார்த்து பதில் சொல்லலாம். முடியவே முடியாதுன்ற சில விஷயங்கள் இருக்குல்ல, அவருடைய தேர்தல் வாக்குறுதிகள், அப்படி அதை நம்ம என்னன்னு சொல்றது? அதுதான் நான் சொல்றேங்க. 10 நாள் தாங்க ஆகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இல்ல அதுக்குமே வெயிட் பண்ணா சொல்யூஷன் கிடைச்சிருன்னு நினைக்கிறீங்களா? திரும்பவும் சொல்றேன், நீங்க விரும்பின பதிலை என் வாயிலிருந்து வாங்க முடியாது. திரும்பவும் சொல்றேன்,
குறைஞ்சபட்சம் ஹனிமூன் ஒன்று இருக்குது 6 மாதம் அதை நான் 3 மாதமாவது கொடுங்கன்றான். இல்லை நான் இப்படியே தான் கேள்வி கேட்பேன்னா கேளுங்க, என்கிட்ட இருந்து பதில் வராது. ஸோ சார் நிறைய விஷயங்களை நன்றி நன்றி நன்றி.